cuties, இந்த வீடியோல 6 ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் தான் பண்ண போறோம். நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா இந்த வீடியோவை மறந்து கூட மிஸ் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பண்ண போற ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கி நோட். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். அப்புறமா இதுல ஃபுல்லா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். நான் இதுல கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணிருக்கேன். டிஷ்யூ பேப்பரை வச்சு எக்ஸஸா இருக்க எல்லா ஆயிலையும் தொடச்சி விட்டுக்கிறேன். அப்புறமா நம்ம ஸ்டிக்கி நோட்டை ஸ்கொயரா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்டா எல்லா பேப்பரையும் செல்லோ டேப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். அவ்வளவுதான், நம்ம ஸ்டிக்கி நோட் ரெடி. இந்த ஸ்டிக்கி நோட்டை யூஸ் பண்ணி நீங்க கஷ்டமான டயக்ராம் எல்லாம் ஈஸியா பண்ணலாம். சோ டெஃபினெட்லி ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு லேஸ் பாக்கெட்டோட கவர்ல வச்சு காட்டுறேன், பாருங்க. செகண்டா நம்ம பண்ண போற ஸ்டேஷனரி ஐட்டம் பென்சில் பவுச். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கிளாத் எடுத்துக்கிறேன். நான் சர்டன் கிளாத் யூஸ் பண்ணிருக்கேன், நீங்க காட்டனும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதை நீடில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கையிலேயே தைச்சு விட்டுக்கிறேன். சேம் டு சேம் வீடியோல தெரியற மாதிரியே தைச்சு விட்டுக்கோங்க. இதுல ஜிப் அட்டாச் பண்ண நான் வேஸ்ட் பர்ஸோட ஜிப் யூஸ் பண்ணிருக்கேன். இதை இந்த மாதிரி மேல் சைட்ல தைச்சு விட்டுக்கிறேன். அவ்வளவுதான், நம்ம பென்சில் பவுச் ரெடி. இது ரொம்ப பிளைனா தந்துச்சா, ஸோ இது கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாமேட்டு கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கேன். பை த வே இதில் நீங்க மேக்கப் திங்ஸ்க்கும் வச்சுக்கலாம். தேர்ட் ஸ்டேஷனரி ஐட்டமா நான் பேப்பர் ஃபைல் தான் பண்ண போறேன். அதுக்கு நான் வேஸ்டான ஸ்கேன் ஃபைல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஸ்கேன் ஃபைல் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்புறமா ப்ரௌன் ஷீட் யூஸ் பண்ணி இதில் ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டாக இது கொஞ்சம் பிளைனாக இருந்துச்சு, அதனால கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி விட்டுக்கலாம். இன்சைடில் சேம் ப்ரௌன் ஷீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டி வச்சுக்கலாம். அதுவும் நம்ம பேப்பர்ஸ் எல்லாம் இதில் வைக்க முடியும். இந்த ப்ரௌன் ஷீட்க்கு பதிலாக நீங்கள் A4 ஷீட் கலர் பேப்பரும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சமாக டெக்கரேஷன் பண்ணதும் நம்ம க்யூட்டான பேப்பர் ஃபைல் ரெடி. இல்லை நீங்கள் ஸ்டிக்கர்ஸ், கலர் பேப்பர்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். நெக்ஸ்டா நம்ம சூப்பரான கீ செயின் தான் பண்ண போறோம். எனக்கு பர்சனலி டோனட்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் டோனட் கீ செயின் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ப்ரௌன் கலர் சூப்பர் கிளே யூஸ் பண்ணி இந்த மாதிரி வடை மாதிரி பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்டா க்ரீம்காக நான் பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா மற்ற கிளே எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சமா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், கீரிங் அட்டாச் பண்ணதும் நம்ம கியூட்டான டோனட் கீ செயின் ரெடி. லாஸ்டா வாட்டர் ப்ரூஃப்காக கொஞ்சமா டிரான்ஸ்பரண்ட் நெயில் பெயிண்ட் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்டா நான் பண்ண போற இந்த ஸ்டேஷனரி ஐட்டம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இது ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. இந்த மாதிரி வேஸ்டான கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இதோட மூடியில இந்த மாதிரி சென்டர்ல ஹோல்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்புறமா இதுல ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஷார்ப்னரை அட்டாச் பண்ணி விட்டுக்கலாம். கியூட்டான லுக்காக நான் பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கியூட்டான ஷார்ப்னர் மிஷின் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. குட்டி ஸ்ட்ராபெரி ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லாவே ஒர்க் ஆகுச்சு. லாஸ்ட்டாக நம்ம பண்ண போகிற ஸ்டேஷனரி ஐட்டம் பென்சில் டாப்பர். இந்த பென்சில் டாப்பர் கூட நான் சூப்பர் கிளே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் கலர் கிளே யூஸ் பண்ணி நான் கப் கேக் பண்ணிக்கிறேன். அப்புறமா இதோட க்ரீம்காக நான் ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். செர்ரி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக பேப்பரை ரோல் பண்ணி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம க்யூட்டான கப் கேக் பென்சில் டாப்பர் ரெடி.